எல்லாம் உள்ள இறைவன் விநாயகர் வணங்குகிறேன். அகத்தியர் சித்தர் என்ற அருள்வாக்கப்படியும் தனுசு ராசியின் அதிபதியாகிய குரு பகவானையும் வணங்கி ஜோதிட பதிவை சமர்ப்பிக்கின்றேன். உலகமெங்கு வாழும் தமிழர்களுக்கு 2024 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆக 9 பாதங்களிலே பிறந்த ஜாதகர்களுக்கு தனுசு ராசியில் பொதுவான குணங்களை சொல்ல வேண்டும். அறிவுத்திறன், பிறநலம் பேணுதல், பேணக்கூடிய பண்பு, பேச்சாற்றல், வழக்காடும் வல்லமை, கரைபடியாத களங்கமற்ற குணம் கொண்டவர்கள், கலைத்துறையிலே திறமை வாய்ந்தவர்கள், நட்புக்காக எதையும் செய்யும் நல்ல பண்புடையவர்கள், தியாக மனப்பான்மையுடையவர்கள், பணம், பதவி, புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, தெய்வப்பற்றி கொண்டவர்கள், அரசாங்கத்தின் மேல் மிக பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள், ஆரம்ப காலத்திலே வாழ்க்கையிலே சிரமங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பிற்காலத்திலே சகல சம்பத்துகளையும் பெற்று ஆனந்தமாக வாழும் யோகம் படைத்த ராசிதான் உங்களுடைய தனுசு ராசி. அப்படியேப்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்கப் போகிறது என்று பார்க்க போகிறோம். முதல்ல தரப்பில் போடப்பட்டிருக்கிறது நவபஞ்சமி யோகம் எப்படி ஒரு ஜாதகருக்கு பலன்களை தரும் என்று போட்டிருக்கின்றேன். அதை பார்ப்போம். நவமி என்றால் 9, பஞ்சமி என்றால் 5 ஆக இந்த இரண்டும் சேர்ந்து நவபஞ்சமி என்று வேத ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதகர் லக்கணத்துக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த வீடுகளிலே சுபகரங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் அரசாள யோகம் உடையவர், மன்னர் போல் வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உடையவர் என்று ஜோதிட நூல்கள் கூறுகிறது. அதற்கு 1, 5, 9 உள்ள கிரகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லது ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலும் இந்த யோக பலனை கொடுக்கும். அந்த வகையில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2024 ஆண்டு இந்த கிரக நிலை அமர்ந்திருக்கிறது. அதாவது உங்கள் தனுசு ராசியிலே அதிபதி குரு பகவான் 1ஆம் வீட்டிற்கு அதிபதி, 5ஆம் வீட்டிற்கு அங்கே போய் அமைந்திருக்கிறார். அப்போ 1ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறார். 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அப்போ 2ம் 1ம் 5ம் பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அதுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலே சூரியன், அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கிலே அமர்ந்திருக்கிறார். 9ஆம் வீட்டு அதிபதியும் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அப்போ 1க்கு 5, 5க்கு 5 9ஆம் இடம், 9க்கு 5 இப்படி 4 கிரகங்களும் ஒன்றோட ஒன்று, அதாவது 120 டிகிரியிலே ட்ரையாங்கிள் முக்கோணத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அதான் அது 9ஆம் இடத்திற்கு நவம், 5ஆம் இடத்துக்கு பஞ்சமி, நவபஞ்சமி யோகம் என்று இந்த வேத ஜோதிடர்கள் 4 கிரகங்கள் அமைப்பு வச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நவபஞ்சமி யோகத்தினுடைய பலாபலங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கூடிய குரு பகவான் என்ன, குரு 5ல் அமைந்திருக்கும் போது பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது, குழந்தை பாக்கி கிடைக்கிற இடத்தில் இருக்கிறது. இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்திலே முதியோர்கள் சொத்து, பார்ட்னர் சொத்துக்கள் மூலம் பணம் ஆதாயம் வரும். பெற்ற மகன்கள் மகள்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை செய்வார்கள், அவர்கள் மூலம் பணம் வரும் யோகம் உண்டு. உங்களுக்கு தனுசு ராசியிலே 5ஆம் வீட்டில் இருந்து அங்கே 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பது அதிகமான சிறப்பை தரும். 5லே குரு இருக்கு, அவனையெல்லாம் புகழ் பரப்பப்படும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஆண்டு பேரும் புகழும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கோடிக்கணக்கில் பணம் சேரும். அதுதான் கோடீஸ்வர யோகம் என்று போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்தா
உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானம் உங்களை இந்த ஆண்டு பாக்கியவன் ஆக்குவதற்காகவே அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். சிம்ம சூரியன் 9ஆம் வீட்டிலே தந்த வகையிலே பணம் ஆதாயம் கொண்டு வந்து சேர்த்தும் அசைய சொத்துக்களை இந்த வருடம் வாங்கி போடுவீங்க. பெண்கள் தங்க நகைகள்லாம் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள்லாம் வாங்கி போட போகிறீங்க. நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. 9ஆம் வீட்டுடைய அந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதனால லட்சுமி கடாட்ச யோகம், குபேர யோகம் வந்தாச்சு. கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் நன்றாக இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலர் வந்து வீடு கட்டி குடி போவீங்க. ஏன்னா உங்கள் ராசியிலேயே 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் நிலப்புறங்களை வாங்குவீங்க, சொத்துக்கு வாங்கி போடுவீங்க. இதெல்லாம் இந்த நவபஞ்சமி யோகத்தால் நடைபெறும். உங்களுக்கு எதிர்பாராத அளவு பணம் வரும். இந்த ஆண்டில் உங்களுக்கு வீட்டில் மங்கள ஓசை கிடைக்கும், திருமணம் நடக்கும். அதன் மூலம் பொண்ணும் பொருளும் சேரும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள், நேர்த்திக்கடன் செலுத்துவீங்க. ஒரு சிலருக்கு ஏராளமான சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு சிலர் வெளிநாடு செல்வீர்கள். அடுத்த இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அரசு வேலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு கிரகம், அதாவது அரசு கிரகம் சூரிய கிரகம். அந்த சூரியன் உங்களுடைய ராசி உங்களுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அவரோடு செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். படிப்புக்கு தகுந்த மாதிரி எந்த வேலை இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மாசனம் ஏறுவீங்க. சிம்மாசனம் அழகு பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. நீங்கள் தான் ராஜா. வந்து உங்களுக்கு அரசு துறை மட்டும் இல்லை, தனியார் துறையில் வந்து ஐடி கம்பெனி முதல் எல்என்டி, ஹெச்எஸ்சிஎல், டாட்டா, ஹீரோ ஹோண்டா, இப்படி ஹோண்டா கம்பெனி, கார் கம்பெனி, இப்படி பல துறைகளில் வேலைவாய்ப்பு இருக்கிறது. கை நிறைய சம்பளம் வாங்க போகிறீங்க. நீங்களாம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீங்க. இளைஞர்களும் நல்ல வேலையில் சேருவீங்க. நீண்ட நாள் கனவு பலிக்கப் போகிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்திங்களா, வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் முதல் பெரு வியாபாரிகள் வந்து, அதாவது வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கும், மந்த நிலை மாறும், சூடு பிடிக்கும், பணப்புழக்கம் கைமாற்று அதிகரிக்கும், லாபம் பல மடங்கு வரும், தங்க நரம், வைரம், அப்படி இந்த வியாபாரிகள்லாம் நல்ல பணத்தை வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமையும். பணம் கள்ளப்பட்டி நிரப்பும். ஒரு சிலருக்கு அரசாங்க ஆதரவு வங்கி லோன் மூலம் பணம் கிடைக்கும். பங்குதாரர்களாம் நல்ல பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலர் வெளிநாட்டில் பயணங்களை வியாபாரம் விருத்தடை செய்வீங்க. எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அரசியல் நண்பர்கள், அரசியலில் இந்த ஆண்டு மறுமலர்ச்சி ஏற்படும். மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு கட்சியிலிருந்து செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். அதே போல் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் வாங்குவீங்க. பெரியவர் சொல்லை மதித்து நடங்க. கொஞ்சம் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லுங்க. செல்ஃபோன் பேசிட்டு போகாதீங்க. இன்னொன்று முக்கியமானது, காதல் கத்திரிக்காய் என்று தலையிட வேண்டாம். தலையிடாமல் இருப்பது நல்லது. அடுத்து விவசாய நண்பர்கள், விடாமுயற்சியில் கடன் உழைப்பு பண்ணி விவசாயத்தில் பலன் கிடைக்கவில்லை என்று உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கூட மிஞ்சாது என்று பழமொழி. ஆனால் நீங்கள் விவசாய வல்லுநர் அவருடைய ஆலோசனையை கேட்டு மகசூலை செய்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல மகசூல் கிடைக்கும். இஞ்சி, மஞ்சள், வெங்காயம், தக்காளி இது போன்ற பயிர்களை பயிர் செய்தால் கண்டிப்பாக லாபத்தை அடைவீர்கள். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள், அவர்களுக்கு அதிர்ஷ்டம் எண் 1, 2, 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டக்கல் கனக புஷ்பராகம், அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, வழிபடும் ஸ்தலம் வந்து ஆலங்குடி. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதில் செவ்வாய் நட்சத்திரம் வருவதால் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத நட்சத்திரத்தில் வருவதால் பெருமாள் விஷ்ணு வழிபடுங்கள். குடும்பம் நன்றாக இருக்கும். அதே போல்
உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகரை வழிபடுங்கள். விநாயகர் தீர்ப்பான விநாயகன் குடும்பம் சிறக்கும். அதோடு அவரவருடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நலமுடன் வாழ்வீர்கள். இந்த ஆங்கில புத்தாண்டில் அனைவரும் கோடீஸ்வரராக என்னுடைய வாழ்த்துக்கள். அகத்தியர் சித்தர் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.